அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. அந்த நாள் 28/11/2024 யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷத்தன்று கறந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம். இல்லை என்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன். எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சி படுத்தும். இது தவிர தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்கள் விலகுங்க. பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீரடிந்து சிவநாமமான நமச்சிவாயா ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசன முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவன் அருள் கிடைக்கும். பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் 3.25 நாளிகையும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் 3.25 நாளிகையும் ஆகும். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். ஒரு மணிக்கு 2.5 நாளிகைகள் ஆக சராசரியாக மாலை 4 மணியில் இருந்து இரவு 7:30 மணி வரை பிரதோஷ காலம் உண்டு. சௌகரியத்திற்காக மாலை 4:30 முதல் 6 மணி வரை என சொல்லப்படுகிறது. பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியது இந்த பிரதோஷ விரதம். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடாகும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்து உலகத்தை காத்தருளினார். விரதமிருந்து வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும், முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் உள்ளது. இந்த பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடாகும். அதாவது பிரதி குடல் தோஷம் என்று பிரிக்கப்படும் போது பிரதி என்றால் ஒவ்வொன்று எனவும் தோஷம் என்றால் பாவத்தை குறிக்கும் எனவும் கூறப்படுகிறது. பிரதோஷ வழிபாடு செய்தால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடு என குறிப்பிடப்படுகிறதுங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் தியோதசி திதி எனும் 13ஆம் நாள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிரதோஷத்தினுடைய புராண கதை என்ன என்று பார்க்கும்போது பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர். ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்கினர். அந்த நேரத்தில் மந்தார மலை மண்ணுக்குள் பதிந்தது. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினார். தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. இந்த ஆலகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தருளினார். அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் 1000 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாக இருக்கிறது. சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்ட நாள் இந்த திரியோதசி திதி. அது ஒரு சனிக்கிழமை. அதனால் மாதந்தோறும் 2 முறை வரக்கூடிய திரியோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம். ஆனால் தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சனி பிரதோஷத்தை நாம் வழிபடுவதன் மூலமாக இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான
தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் கூறுகின்றன. இதனால் நம் வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பல தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நம் வாழ்வில் ஏற்படும் என கூறப்படுகிறது. இந்த வகையில் மீனராசி நேயர்களுக்கு 28/11/2024 தேதியான இன்றைய தினம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணம் பொறுத்த வரைக்கும் 7க்குரிய புதன் உங்களுடைய ராசிக்கு வாக்கியஸ்தானத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் புதனுடைய ஆற்றல் அதிகரிக்குங்க. சூரியனுடைய தீய விளைவுகள் குறையுங்க. அதே போல் குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் படிவதால் பணவரவுகள்ல பிரச்சனைகள் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. இருந்தாலும் அதில் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டுங்க. குருவினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் விழுவதால் குடும்ப பிரச்சனைகளும் கணவன் மனைவி உறவுகளும் ஓரளவு சீராகவே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் தீர்வுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதற்கு புதன் உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாருங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. உங்களுக்கு தற்போது 7.5 சனியினுடைய ஆரம்பகட்டமான விரயசனி நடந்து கொண்டிருப்பதால் வரனை பற்றி தீர விசாரிங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் கூட ஏற்படலாங்க. உத்தியோக ரீதியான இடமாற்றம் கூட ஏற்படலாம். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் உத்தியோக ரீதியாக ஏற்பட இருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. இந்த இரு முயற்சிகளுக்கும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். உங்களுடைய சொந்த முயற்சியில் மேற்கொள்ளும் போது எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் ராகு, 12 சனி, 3 ராசிநாதன் மறைவு, குடும்ப அதிபதி செவ்வாய் நீச்சம், இப்படிப்பட்ட கிரக நிலைகள் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருப்பதால் சரண் ஏறினால் தான் ஏறினால் முளம் சறுக்கும் என்பது போலதான் இருக்கும். எனவேதான் ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. அதுவே பல தடைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று செயல்படாமல் சற்று பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நீங்கள் கையாளும் போது உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மீனராசினியர்கள் தருணங்கள்ல திருமண முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயம் செய்வது நல்லது. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எதுவும் சாப்பிடாமல் மதியம் பூஜை செய்துவிட்டு சாப்பிடுங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு எதுவாக உதவி செய்ய வேண்டும். அதே போல் பிரதோஷ பூஜை மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.